எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். தவக்காலத்தின் தின சிந்தனைக்கு லூர்து தொலைக்காட்சி வழியாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த தவக்காலத்தை ரொம்ப அழகா ஒரு வார்த்தையினால சொல்றார். Lent is a time of grace to the extent that we listen to him as he speaks to us. இந்த தவக்காலம் அப்படிங்கிறது ஒரு அருளின் காலம். எந்த அளவு கவனமாய், பொறுப்பாய், சிறப்பாய் அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க நாம் காத்திருக்கிறோமோ அந்த அளவு இறைவன் நம்மோடு சிறப்பாய் உரையாட, உறவாட தயாராக இருக்கிறார். இன்னைக்கு தவக்காலத்தினுடைய துவக்கம் திருநீற்று புதன் இல்லைன்னா சாம்பல் புதன் அப்படின்னு சொல்லி இதை நாம் கொண்டாடுகிறோம். 40 நாட்கள் மனமாற்றத்தின் காலமாக, அருளின் காலமாக, அபிஷேகத்தின் காலமாக, இழந்திருக்கிற இறை உறவை புதுப்பிக்க இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு வலிமையின் காலமாக, வல்லமையின் காலமாக நாம் கொண்டாட விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். ஒரு முனிவர் இருந்தாரு. அந்த முனிவர்கிட்ட போய் ஒரு ஏழை விறகு வெட்டி, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க ஏதாவது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொன்னப்ப சொன்னாரு, இன்னும் ஆழப்போ, இன்னும் ஆழப்போ, இன்னும் ஆழப்போ, காட்டுக்குள்ள விலை உயர்ந்த மரங்கள் உனக்காய் காத்திருக்கிறது அப்படின்னாரு. கொஞ்சம் முன்னால போனாரு. நல்ல காஸ்ட்லியான வெண் தேக்கு மரங்கள் இருந்தது. வெட்டினாரு. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வந்து சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம், என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஒன்னே சொன்னாரு. முன்னால் இதாகாத, இன்னும் ஆழப்போ அப்படிங்கிறாரு. இன்னும் உள்ளே பயணிக்கிற போது சந்தன மரங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார். சரி, முனிவர் தான் சொல்லியிருக்காரே, இன்னும் ஆழ போவோன்ட்டு இன்னும் உள்ளே செல்லுகிற போது அந்த இடத்துல அகில் மரங்கள், விலையேற பெற்ற மதிப்பு மிக்க மரங்களை கண்டபோது ஆச்சரியப்பட்டார். அதை வெட்டலான்னு போறப்ப வேண்டாம், இன்னும் உள்ள போவோம், இன்னும் ஆழமா போவோம் அப்படின்னு போகிற போது ஆப்பிரிக்கா கருமரங்கள், இந்த உலகத்துல அதிகப்படியான வெளியேற பெற்ற மரங்களை பார்த்தபோது ஆச்சரியமாயிருந்தது. வெட்டலான்னு போனப்ப இன்னும் ஆழ போவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உள்ளே செல்லுகிற போது செந்தந்த மரங்கள், இந்த உலகத்தின் விலையேற பெற்ற மதிப்பு மிக்க மரங்களை அவன் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டதாகவும், வாழ்க்கையில இனி செட்டில் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி நினைத்ததாக அந்த சிறுகதை நிறைவடைகிறது. இந்த தவக்காலம் எதுக்கு அப்படின்னா, கோ டீப்பர், கோ டீப்பர், கோ டீப்பர், இன்னும் ஆழமாய், இன்னும் ஆழமாய், இன்னும் ஆழமாய் ஒரு உள்ளொலி பயணத்தை நாம் மேற்கொள்வதற்கு விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். இந்த தவக்காலம் ஒரு பிரயோஜனமான, ஒரு கனி தருகிற காலமா நிச்சயமா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 40 நாட்கள் நாம் ஆழ பயணிக்க, மேலோட்டமாய் இருந்தது போதும், வேரோட்டமாய் இறை உறவில் வளருவதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த விபூதி புதன் நமக்கு சொல்லுகிற அருமையான செய்தி, உடல் மண்ணுக்கு, உயிர் ஆன்மாவுக்கு. இந்த உடல் மண்ணுக்கு, மண்ணு முடிஞ்சு போயிடும். எவ்வளவுதான் பெரிய பதவியில் இருந்தாலும், உயர்ந்த நிலையில் இருந்தாலும், வசதியா இருந்தாலும், நாம் அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு புழுக்களும் சாதாரண உயிரினங்களும் உண்பதற்குரிய உடல் தான் இது.
ஆனா இந்த ஆன்மா அப்படிங்கிறது விலையேற பெற்றது, அது விண்ணகத்திற்கு சொந்தமானது, ஆண்டவருக்கு சொந்தமானது. அப்ப அதுக்கு ஏற்புடையபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இந்த ஆன்மா விண்ணகத்துக்கு செல்வதற்குரிய தகுதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த தவக்காலம் நமக்குள்ள ஒரு மெத்தனோயா, ஒரு டேர்னிங் டுவர்ட்ஸ் காட், யூ டர்ன் டுவர்ட்ஸ் காட், ஒரு ஆழமான ஒரு திரும்புதலான பயணத்தை நாம் எதிர்பார்க்க கேட்கிறது. இன்னைக்கு வாசனம் ரொம்ப அழகா சொல்லுது. எசையா புத்தகம் 58வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டவரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியாரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. 3 காரியங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். உண்ணா நோன்பு. இந்த 40 நாட்களில் அதிகப்படியான நாட்களில் நம்ம உண்ணாமல் இருக்க போகிறோம். நம்முடைய உண்ணா நோன்பு வெறுமனே உணவுகளை தியாகம் செய்து நம் குடும்பங்களுக்கு சொத்து சேர்த்து கொள்வதற்காக இறைவன் படைக்கவில்லை. இதன் வழியாக என்னையே நான் மறுத்து, என் சுயங்களை வெறுத்து நான் இறைவனுக்கு ஏற்புடையபடி வாழ அழைக்கப்படுகிறேன். ரொம்ப அழகாக சொல்லுது ரோமையர் புத்தகம் 12:21. இந்த தவக்காலத்திற்கான முத்தாய்ப்பாய் சொல்லக்கூடிய இறைவார்த்தை, தீமை உங்களை வெல்லை விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இன்னும் சிறப்பா திருத்தந்தை இந்த தவக்காலத்தை துவங்குகிற போது அருமையான ஒரு சிந்தனை. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை, நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து கொண்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், வாழ்வின் மணிமுடியை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறபடி தகுதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யோசிப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த அருமையான ஆசீர்வாதமிக்க வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். தேவரே, துவங்கி இருக்கிற இந்த தவக்காலத்தை கனிதரும் காலமாக, அபிஷேகத்தின் நாட்களாக, ஆசீர் நாட்களாக மாறி வழி நடத்தும். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.